ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பட்டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். சம்பா கோதுமை ரவை உப்புமா. இதை ரொம்ப டேஸ்டியாக பர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்சரோட நல்ல சாஃப்டாக குழையாமல் உதிரியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை போட்டுட்டு அது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் இல்லைனா எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. நெய்யோடு சேர்ந்து இந்த கோதுமை ரவை வறுப்படும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும். அதே சமயம் அந்த ரவையோட கலர் கொஞ்சம் மாறி வரும். அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. இப்போ இது வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு சில கோதுமை ரவை கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெரிய பெரிய சைஸில் இருக்கும். நான் எடுத்துருக்கிறது சின்ன ரவை தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா உப்புமாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கூடவே நீங்கள் வேர்க்கடலை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு லைட்டாக இந்த கடலைப்பருப்பை வறுத்து விட்டுக்கோங்க எண்ணெயோடு சேர்த்து. கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுப்பட்டு அதோட கலர் செவந்து வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி ஓரளவுக்கு கண்ணாடி பக்கத்துக்கு வந்ததும் இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு அதை நம்ம இந்த கேரட் துருவோம் பார்த்திங்களா, அதில் குட்டி குட்டியாக துருவி போட்டுக்கோங்க. நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். கூடவே 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை உங்கள் கையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி கசக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா அந்த சீரகத்தோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் சம்பா ரவைக்கு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெரிய கோதுமையாக இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகும். அப்போ நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. இப்போ இது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் கொதிக்கிற வரை வெயிட் பண்ணணும். கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை இதோட சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்ச சம்பா கோதுமை ரவையை இது கூட சேர்த்துக்கலாம். ரவையை சேர்க்கும் போது அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே கலந்து விடுங்க. இதை நம்ம நல்லா வறுத்ததுனால பார்த்திங்கன்னா கட்டி பிடிக்காது. அதனால் நீங்கள் கட்டியாகணும்லாம் பயப்பட தேவையில்லை. இப்போ இந்த தண்ணி வற்றி கொஞ்சம் நல்லா லெவலாக வந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு இதை மூடிடுங்க. மூடி அப்படியே அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை நல்லா அப்படியே தம்மில் கொஞ்சம் வேக விட்டிங்கன்னா நம்மளோட உப்புமா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துருக்கேன். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. உப்புமாவும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் சம்பா கோதுமை ரவையை வச்சு பொங்கல் ரெசிபி, கேசரி ரெசிபிலாம் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இதே ப்ரொசீஜர் படி இதே அளவில் தண்ணி வச்சு நீங்கள் உப்புமா பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இது கூட ஒரு தேங்காய் சட்னி இல்லைனா சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.